வாழ்க வளமுடன்! பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவச் சிறுகதைகளாம் அமுதச்சுடர் சேனலின் சார்பான வணக்கங்கள். என் கதைகள் பல 2 ஆண்டுகளாக வெளிவர உதவுகின்ற யூடியூப் நிறுவனத்தார்க்கும், அக்கதைகளுக்கு நாளுக்கு நாள் அமோக விளம்பரம் செய்கின்ற, உள்ளதை உள்ளபடி எடுத்துரைக்கின்ற செல்வி தேஜா அவர்களுக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். என் கதைகளுக்கு நாளுக்கு நாள் அமோக ஆதரவு தருகின்ற ரசிகப் பெருமக்களையும் வாழ்த்தியும் வணங்கியும் மகிழ்கின்றேன். இன்றைய சிந்தனை கதையோட்டமானது மௌனம் கற்பிக்கும் ஒழுக்கம். காணலாம். குணசீலர் தன் வயதான நிலையில் ஆதரவு அற்றுப்போனவர் மீண்டும் பழைய தன் பூர்வீக சொந்த ஊருக்கே திரும்பினார். தன் மனம் போல பூட்டப்பட்ட நிலையிலிருந்த அந்த பழைய பூர்வீக வீட்டின் கதவை திறந்து அதனை சுத்தப்படுத்தி தனது ஆறுதல் அற்ற மனதையும் சரிப்படுத்தி தன்னை முந்திக் கொண்டவர்களின் ஆத்மா அந்த வீட்டில் தற்போதும் இருப்பதாக நினைத்து கொண்டு வீட்டிலிருந்த அந்த முன்னோர்கள் பயன்படுத்திய சாய்வு நாற்காலியில் தானும் அமர்ந்து சொந்தங்களுடன் சேர்ந்துவிட்ட ஒரு மனநிலையில் நிம்மதி பெருமூச்சு விட்டார் என்றே சொல்ல வேண்டும். காரணம் என்னதான் இருந்தாலும் தான் ஓடி விளையாடிய, படுத்து புரண்டு எழுந்து உறங்கிய அந்த வீட்டின் சுகமே குணசீலருக்கு ஒருவித புத்துணர்ச்சியை மீண்டும் அளித்தது. எலி வலையாகினும் தனி வலை என்பது அவருக்கு மீண்டும் வந்தது. இருப்பினும் போக போக இக்கரைக்கு அக்கறை பச்சையே என்றும் நினைக்கத் தோன்றியது. காரணம், இவர் மனதளவிலான போராட்டம். தனி மனிதன் தன் எண்ணம் போல் ஈர மனதுடன் வாழவில்லையே என்பதுதான் குணசீலரது தனிப்பட்ட கவலை. அது தீர்வது என்னால் என்று ஏங்கினார். குணசீலர் தன் பணி நாட்களில் பிறர் வீடுகளில் தான் கண்ட காட்சிகள் அவரின் இரக்கப்பட்ட மனசுக்கு வேதனையை அளித்தது. தான் அப்போது வசித்த அக்கம்பக்கத்திலுள்ள வீட்டினர் வளரும் தம் பச்சிளம் குழந்தைகளை வளர்ப்பதில் குழந்தைகளையெல்லாம் திருத்துவதாக நினைத்து தங்கள் கோபத்தையும் சேர்த்து அக்குழந்தைகளின் மீது காட்டி தேவையில்லாமல் வீட்டில் உள்ளவர்கள் குழந்தைகளின் அழுகையால், விடாப்பிடி அடம்பிடிக்கின்ற தன்மையால் அவர்களும் சொல்வது அறியாது வேதனை அடைந்தனர். மேலும் ஒரு முறை குணசீலர் கண்ட காட்சி, ஒரு வீட்டில் 4 வயது பெண் குழந்தையும் 3 வயது ஆண் குழந்தையும் வீட்டில் அங்குமிங்கும் ஏதோ ஒன்று நிறைவேறாத காரணத்தால் எழுந்தும் ஓடியும் ஒருவரை ஒருவர் தள்ளிக்கொள்ள படாரென கீழே விழுந்தனர். அப்போது அங்கே வைக்கப்பெற்றிருந்த எண்ணெய் பாத்திரம் சாய்ந்து வழிந்து ஓடியது. அப்போது அக்குழந்தைகளின் பெற்றோர் விழுந்த குழந்தைகளுக்கு என்ன ஆயிற்று என்று கூட கவனிக்காமல், ஏன் இப்படி செய்தீர்கள், எல்லாம் வீணாய் நாசமாய் போய்விட்டன என்று கோபத்துடன் பிள்ளைகளை கைகளால் மாறி மாறி ஓங்கி அடித்தனர். குழந்தைகளின் அலறல் சப்தம் வேகம் எடுத்தன. குழந்தையாம் பெண்மகள் தன் தம்பியை பெற்றோர் அடிப்பதால் அதை நினைத்து வேதனைப்பட்டாள், தன்னை பற்றி அல்ல. அந்த பிஞ்சோ அக்கா அழுவதை பார்த்து ஏதும் அறியாமல் திகைத்தான் தம்பி பாப்பா. அதை கண்ட குணசீலர் குழந்தைகளுக்கு இதனால் பெற்றோர்களை கண்டால் அடிப்பார்கள் என்ற கவலைதானே பிஞ்சு மனதில் ஆரம்பத்தில் பதியும். அது எதிர்மறை எண்ணமாய் மாறிவிடாதா? வெறுக்கும் நிலைக்கு எதிர்காலத்தில் தள்ளப்படுவார்களே பெற்றோர்கள்.
என்ன செய்வது, ஏன் புரிந்து கொள்ளவில்லை என்று இவர் தனக்குத்தானே அதை நினைத்து நிலை தடுமாறி வேதனைப்பட்டார். மேலும் ஒரு முறை பக்கத்து வீட்டு அம்மாள் அன்று அதிகாலை முதல் தான் கஷ்டப்பட்டு பல புள்ளிகள் இட்டு அழகிய கோலம் போட்டு முடித்தார்கள். அதை திரும்பி திரும்பி பார்த்து மகிழ்ந்து உள்ளேயும் சென்றார்கள் அந்த அம்மாள். அவளுக்கோ 4 மற்றும் 3 வயது ஆண் குழந்தைகள் இருந்தனர். அக்குழந்தைகள் காலையில் தங்கள் படுக்கையை விட்டு எழுந்ததும் வாயல்படி தெருக்கதவு திறந்து இருப்பதை கண்டதால் வெளியே வந்து தங்கள் காலை கடனை முடிப்பதற்காக கால் சட்டையை தளர்த்திவிட்டு காலை கடனாம் சிறுநீர் கழித்தனர் நிம்மதியுடன். ஆனால் அந்த நிம்மதியோ சிறிது நேரம்தான் அவர்களுக்கு. அங்கு அந்த அம்மாள் போட்டிருந்த கோலமானது இவர்கள் கழித்த சிறுநீரால் அலங்கோலமானது வீணாயிற்று. அதை கண்ட அக்குழந்தையின் தாய் உணர்ச்சி மீதூர தன்னை மறந்து, அட கழுதைகளா, இப்படியா செய்வீர்கள் என்று கோபப்பட்டு கேட்டுக்கொண்டே அக்குழந்தைகளை வேக வேகமாக அடித்தாள். அப்போது அந்த வெளியேற்றிய உடன் அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த நிம்மதி என்பதும் காணாமல் போயிற்று. குழந்தைகளுக்கு அலற விசும்ப ஆரம்பித்து விட்டனர். குணசீலரோ அதையும் நோட்டமிட்டு தெரியாமல் அக்குழந்தைகள் செய்த தவற்றை பாசமாய் அப்படி செய்யக்கூடாது கண்களா என்று சாந்தப்படுத்தி அவர்களை திருத்தாமல் அடிக்கின்றார்களே என்றும் வேதனைப்பட்டார். அந்த அம்மாளுக்கோ அடியாத மாடு படியாது என்று நினைத்திருக்கலாம். பிறகு ஒரு முறை அந்த வீட்டின் எதிர் வீட்டில் குழந்தைகளின் அலறல் சத்தமும் அவைகளின் பிடிவாத குணங்களும் அடங்கவில்லை என்பதை அவர்கள் வீட்டில் உள்ளவர்கள் அனைவரும் குழந்தைகளுடன் சேர்ந்து கூச்சலிடுவதால் அதை கேட்கவோ பார்க்கவோ முடியாமல் திணறினார் இந்த குணசீலர். பெரிய அக்காளின் புத்தகத்தையும் அக்காள் எழுதும் நோட்டையும் எடுத்து விளையாடி கிழித்து விட்டனர் குட்டி தம்பிகள். கோபப்பட்ட அக்காளும் தந்தையும் குழந்தைகளை நைய புடைத்து விட்டனர். குழந்தைகளை பாசமின்றி அடித்தவர்களை அவர்கள் தாய் கோபப்பட்டு உரக்க திட்டிக் கொண்டிருந்தால் தனது மனம் அடங்கும் வரையில். குழந்தைகள் சப்தத்தால் ஒன்றும் புரியாது ஒரு மாதிரி திகைத்து நின்றனர். குழந்தைகளுக்கு நல்லது கெட்டது தெரியாது என்பதால் குணசீலர் போல் அந்த தாயும் மற்றவர் செயல் கண்டு கூச்சலிட்டார் என்றே சொல்ல வேண்டும். இவ்வாறான பல போக்குகள் குணசீலருக்கு அப்போதே பிடிக்காமல் தனக்கும் அந்த மிருக குணம் வந்துவிடும் என்பதால் வேறு இடத்திற்கே குடியேறிவிட்டார். இவ்வாறான சூழலில் பனிமூப்பும் அடைந்து இவரது போதாத வேலை தன் சுற்றத்தையும் இழந்துவிட்டார். பிறகு இறுதியில் தனது பூர்வீக வீட்டிற்கே குடியேறிவிட்டார். அங்கேயும் இந்த குழந்தைகள் வளர்ப்பு போக்கு பற்றிய கவலை இருந்து கொண்டுதான் இருந்தது இவருக்கு. இதற்கு ஒரு மாமருந்தாக அவர் பிறகு கண்டதோ, ஒரு முறை அவர் பழைய தன் நண்பன் வீட்டிற்கு நண்பனின் அழைப்பின் பேரில் சென்றிருந்தார். நண்பர் வீட்டில் நுழைந்தவுடன் அந்த வீட்டு சிறுவர்கள் அமைதியுடன் கைகட்டி வாய்பொத்தி நின்றனர். சுவரு ஓரமாக 3 சிறுவர்கள் வாய்ப்பொத்தி அசையாமல் கவலையுடன் நின்ற அந்த குழந்தைகளை நோக்கினார். ஆனால் கூச்சல் இல்லை, அடி உதைகள் இல்லை. நண்பன் வீட்டின் அமைதியையும் சிறுவர்கள் அமைதி நிலையினையும் கண்ட குணசீலர் அது பற்றி விசாரித்தார் நண்பனிடம். அதற்கு சிரித்து கொண்டே அந்த நண்பன், ஓஹோ, அதுவா, ஒன்றுமில்லை. எனது பிள்ளைகள் அவர்கள் அறியாது செய்த தவறுகளுக்காக என் மனைவி வழி வாய்ப்பேசாமல் நேரே சுவர் ஓரம் நின்றபடியே தங்கள் தண்டனையை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். அம்மா கூறியபடி இப்படித்தான் நாங்கள் குழந்தைகள் தவறினை அவர்களே உணர்ந்து திருந்தும் பொருட்டு நாங்கள் கொடுக்கும்
ஒரு வகையான அகிம்சா தண்டனை என்றார். நண்பன் வீட்டில் குழந்தைகளுக்கு அடி உதை இல்லை. குழந்தைகளுக்கோ சற்று பெரியவர்கள் தவறுக்கு வருந்துகின்றனர். அரை மணி நேரம் கைகட்டி வாய்பொத்தி நின்றபடியே தவறினை திருத்தி பாசத்தை பெற்றோர்களின் வழியே மீண்டும் பெற்றிட இக்குழந்தைகள் துடியாய் துடிப்பதை அவர்கள் கண்களே காட்டி நின்றன. அதை அறிந்து கொண்டார் குணசீலர். பாசத்திற்கு சிறுவர்கள் ஏங்கி தவிப்பதையும் கண்ட குணசீலர், இதுவல்லவோ குழந்தைகளை திருத்தும் உன்னதமான தண்டனை என்று தன் மனதிற்கு ஆறுதலை சேர்த்து கொண்டவர், குழந்தைகளிடம் எவரும் வன்முறையற்ற ஒழுக்க பயிற்சியை இதுபோல் வளர்க்க வேண்டுமென்றும் கருதினார். மேலும் பெற்றோர் கோபத்தில் கொடுக்கும் அடி என்பது வளரும் குழந்தைகளுக்கு பயத்தை மட்டுமே உண்டாக்கும். அடிக்காமல் திட்டாமல் கொடுக்கும் இத்தகைய அமைதி தண்டனை அவர்கள் செய்த தவறை உணர்த்தி நிற்கும். இவற்றை சிலர் கடைபிடிக்காமல் சிலர் கொடுக்கும் அடி உதை என்ற உயர்ந்த தண்டனை வேதனையை நமக்கும் உண்டாக்குவதுடன் குழந்தைகளுக்கு பெற்றோர் மேல் பாசம் என்பது இல்லாமல் போய் அவர்களின் தவறு உணர்வை மேலும் உருவாக்கி விடலாம். எனவே நாம் திருத்த முற்படும் போது கோபம், அச்சம், வன்முறை ஆகியவற்றை தவிர்த்து அமைதியான சிந்தனை வழியே குழந்தைகளை தவறை அவர்களே உணரும்படி இக்கதையின் போக்கின்படி செய்வதே நல்லது என்பதை மௌனம் கற்பிக்கும் ஒழுக்கம் என்கின்ற இக்கதை வழியே நாமும் அறியலாம். அறிந்து அதன்படியே நடக்கலாம். வாழ்க வளமுடன்.